வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்னைக்கு ஸ்டெம் வித் விப்டு ஸ்டிச், ஸ்டெம்லேயே விப் பண்ணி போடுறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ரன்னிங், இது டபுள் ரன்னிங், இது வந்து ஸ்டெம்மு. இப்போ நம்ம போடுறது வந்து ஸ்டெம் தான் போட போகிறேன். ஸ்டெம்லேயே விப்டு வரும். இப்படி சொன்னேன் இல்லைங்களா, இங்கே ஆரம்பிச்சுட்டு ஒரே ஈவனாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படியே போட்டுகிட்டே வாங்க. இது வந்து நெக்கு டிசைன்ஸ்க்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது ஒரு காம்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. கொஞ்சம் நான் பெருசாகவே போடுறேன். நீங்கள் வந்து எவ்வளோவுக்கு முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக போடுங்க. சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டு வந்து இந்த சைடு தான் இருக்கணும், இப்படி மேலே வரக்கூடாது. வந்ததுன்னா ராங்காக வரும். அதனால் நம்ம த்ரெட்டை வந்து ஒரே சைடு வச்சுட்டு போடுறத பார்க்கணும். இப்படி எண்டு வரைக்கும் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போட்டால் போதும். நான் கொஞ்சம் தூரம் போடுறேன். பின்னாடி போய் முடிச்சுக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு இதில் அதே த்ரெட்டில் இப்படி விட்டிங்கன்னா லாக் ஆகிடும். வேணால் இன்னொருக்க கூட அதே மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 2-3 தாட்டி, அதாவது 2-3 ஸ்டிச்சில் இப்படி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கலர் த்ரெட்டு, அதாவது ஆப்போசிட் கலர் த்ரெட் எடுத்துட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல குத்திக்கணும். இப்படி குத்திட்டு மேலே எடுத்துட்டு இப்படி ஒரு இதுலேயும் இப்படி ஒரே சைடில் தான், இதுவும் ஒரே சைடில், இந்த சைடுனா இந்த சைடே இப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இல்லைங்களா. இதே மாதிரி நல்ல டார்க்கு கலர் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து 3 த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 6 த்ரெட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே அந்த பஞ்ச் ஆஃப் த்ரெட் அப்படியே எடுத்துட்டு அதில் தேவையான அளவு கட் பண்ணி அப்படியே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நெக்கு டிசைனில் இது அப்படியே சுற்றி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டெம் விப்டு ஸ்டெம் ஸ்டிச், இதுக்கோட பேர் வந்து விப்டு ஸ்டெம் ஸ்டிச். இதோட மாடல் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி போய் முடிச்சிடலாம். இதுக்கப்புறமேட்டு வந்து இதில் வந்து நான் முடிச்ச பிறகு
இதில் ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாடலில் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இதில் வேணால் ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஒரு ஸ்டோன் கூட வைக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். அதே இதுலேயும் இன்னொரு மாடலும் போட்டிருக்கேன் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கும். இது கொஞ்சம் திக்னஸாக இருக்குது, அவ்வளோதான். இது வந்து நான் அது 6 நூல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 6 நூலில் போட்டதுனால இது கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.